எங்களுடைய மடியவனும் பார்க்க வேண்டும் சத்தியாமா ஆண்டவனின் படியாமே ஆதி சக்தி பார்க்க வேண்டும் இறைவா கடவுளுடைய படியாமே கடவுளுடைய படியாமே ஆண்டவா கண்ணன் தங்க பார்க்க வேண்டும் ஆண்டவன் கடவுளோட படியாமே கடவுளுடைய மணியளப்பை கண்ணன் தங்கை நான் பார்க்க வேணுமே ஆண்டவா ஆண்டவா இறைவா இன்பரா சுந்தரா அத்தாதிவா என் ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஓ ஆண்டவா பகவானே ஓ பகவானே இன்பரா பூலோக தேசத்திலே போய் படிதா அழைக்கியலா எப்பா படி அழைக்கியரா இல்லாட்ட ஆமா வீட்டுக்கு எத்தனை படி இருக்குன்னு தான் எண்ணிட்டு வரையலா எப்பா 1 2 3 போட்டிட்டாரு ஆண்டவா ஏ ஆண்டவா பகவானே என்னடி பார்வதி இன்றைய தினத்திலே நான் உங்களோடு ஆண்டவா ஈஸ்வரா இறைவனே இறைவா இறைவா இந்த பகவானுடைய படியலாவே அதையும் பார்க்க வேண்டும் ஆண்டவன் படியலாவே ஆதி சக்தி நாம் பார்க்க வேண்டும் ஆதி சக்தி சொன்ன போவாதே படியலக்க வேண்டாமமா பார்வதியே பார்வதியே இல குழந்தைடமோ இருந்திடமா அண்டமணி அண்டமணி சந்தவி பார்வதியே பார்வதியே இருந்திடமா கைலாசோ முதலக்கவே அண்டமணி முதலக்கவே அண்டமணி ஆதி கைலைக்குள்ள படியலக்க வந்தையானா படிமோனும் வந்து சேரும் இறையலக்க வந்தையானா இடங்க வந்து சேருவாய் ஏடி அம்மா பார்வதியே கையில இருந்திடாம் கையில இருந்திடாம் என்ன கண்ணு தங்க பார்வதி என் ஆதி சக்தியிடத்திலே ஆண்டவன் பகவான் சொன்னார் அம்மா இந்த சீரும் சிறப்பாக உள்ள நேரத்தில் வேளையில் பாடும் நாமளே ஆதரிக்க வேண்டும் என்று வேணுமே என்றோ அன்பு பாராட்டி உள்ள செல்வசிமான் யார் என்று கேட்டார் யாரன்னா அதாவது இந்த கீழப்புலியூர் நகரத்திலே ஆமா கீழே புலிகள் கட்டி போரடிக்கக்கூடிய கீழப்புலியூர் மாநகரம் நன்னகரம் இந்த கீழப்புலியூர் மாநகரத்திலே கோபுரம் வளையனோடு ஆண்டவனாகிய சாச்சாரி சிவபெருமானவரோ அப்படி படியளக்க வேண்டாம் என்று பார்வதாகிய வீடத்திலே சொன்ன அம்மா இந்த சீரும் திறப்பாவுள்ள நேரத்தில் அம்மா பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்று இந்த கீழப்புலியூர் நகரத்திலே நாமளை போன்ற வில்லிசை அம்மா கவிஞர் அம்மையா அதாவது தாத்தா அம்மா செல்லப்பா புலவர் அம்மையா அவருக்கு அடுத்தாப்புல சரி நமது அருமை அம்மா பெரியப்பா யாரு வில்லிசை வேந்தன் அம்மா சொல்லிலே அம்மா
ஹரிச்சந்திரன், சரி, குடையிலே கருணன். ஆமா, ஏயா என்ன நமது அருமை பெரியப்பா அமையா வில்லிசை புலவர் ஆமா SM சண்முக சுந்தரம் அவர்களும் அன்னார் அவர்களும் அன்னார்களுடைய மகன் யாரு அருமை அண்ணாச்சி வேலையா அன்னார் அவர்களும் அண்ணாச்சி தான் முத இந்த ஊருக்கு நம்மளை அறிமுகப்படுத்தி வச்சதே அவங்க தான் பார்த்துருக்கோம். எப்பா முதல்ல அறிமுகப்படுத்தி அவள் தான். ஆமா, வருஷம் கிழக்கிட்டு ரோட்டுக்கு கிழக்கிட்டு பாப்பா குடியா கோயில் இருக்கு பார்த்துருக்கோம். முதல்ல வந்தோம் இல்லையா? ஆமா, பாப்பா குடியா கோயிலுக்கு தான் முதலாக அடியே நான் வந்துருந்தேன். அப்பா அத பார்த்து அண்ணாச்சி சொன்னாவோ, இல்ல எங்க அப்பாவை போலே பாடுறீங்கள அம்மா அப்படின்னு. சரி, இந்த அம்மா கோயிலுக்கு கொண்டு வர வேண்டுமென்று அடியனை அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து நமது அருமை அண்ணாச்சி யாரு வேலையா அவர்களும் அன்னார்களுடைய பேரன் யாரு முத்துக்குமார் அவர்கள், ராகுல் ராஜ் அவர்களும் தீபிகா அவர்கள் ஆடும் நாமளை ஆதரிக்க வேண்டுமென்றோ முதலாகவே லட்சம் 101 லட்சம் பொருளை அள்ளிப்பணம் ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் முட்டார் உறவினர்கள் மனைவி மக்களோடு எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி? ஈசன் பகவானோட அருணாலே கையில போட வாழ்ந்தே கருப்பசாமியோட கல்யாண வாசலாக வாழ்வே மனைவியோடு நல்ல மங்கள வாழ போன நல்ல என்றோ பெருக வேண்டும் பால்வாதி என்ற போங்க பெருக வேண்டும். வாழையடி வாழையாக வாழ்க வளர்க என்று பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. ஆமா, ஆதி சத்தியான பார்வதா தேவியானவள் ஆண்டவா பகவானே சிவபெருமாளே பூலோக தேசத்திலே நீங்கள் வடியலக்கத்தான் போறீர்களா? செல்வீங்களா? இல்ல, எத்தனை வடிதான் இருக்குன்னு என்னதான் போறீங்களா? அப்பா எண்ணினோட பார்க்க முன்னாடி அப்படியா? இதை நான் இன்றைக்கு பார்க்க வேண்டும். ஆமா, உங்களுடைய படியளப்பை உடையவன் நான் பார்க்க வேண்டுமே ஆண்டவா. வேண்டுமே இறைவா. ஆண்டவனுடைய படியளப்பை ஆதிசக்தி நான் பார்க்க வேண்டுமே சங்கரா சங்கரா சிவா தர்பா சாம்பள சூடா ஆமோ சாலா சூடா காலாகனா காமதைக்கண்ணா ஆமா கெங்கண்ணா திரிசூலாத்திலே அம்மளவான் முத்தியே ஆமோ. உங்க மேல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பார்த்துக்கோ. என்னடி சந்தேகம்? அது என்ன? நானும் தோறும் வருஷத்தோறும் படியரிசியை எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் ஈஸ்வரா படி அளந்துட்டு வாரீர்கள். வருகிற வேலையில ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லையா? நீங்க படி அழைக்கலாம் இல்ல பட்னையதான் படைத்த மனுக்களை போட்டு விட்டு வாரீர்களா? இதை இன்றைக்கு கண்டிப்பாக எங்களுக்கு தெரிய வேண்டும் என்றார் ஆண்டவா. இன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் உங்களோடு நான் படியளக்க வருகிறேன் என்றார்.
ஒரு பெண்ணா பிறந்தவா பிடிவாதம் பிடிச்சிட்டானா அவ பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலம் இருப்பா. அப்படியா? இல்லன்னா என்ன செய்வா? கிணத்துக்கு அப்படியா? உன் பொண்டாட்டி அப்படிதான் இருப்பானே. தலைகீழ நிக்கா. அவ பிடிச்ச முயலுக்கு தான் 3 நாள் நிக்கா. சொன்னதே சொல்லுவா பாத்துக்கோ. ஏயா நான் வாரம்னா வாரம்னா வாரம்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. இப்போ இந்த பெண்ணா பிறந்தவங்க பிடிவாதம் பிடிச்சவங்கன்னு யார் சொல்லுதுன்னு தெரியுமா? நானும் இந்த வில்லு வச்சு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் போது பார்த்துப்போம். ஏன்னா ஒரு 10 மட்டுமாச்சும் சொல்லியிருப்பேன் சத்தம் போடாம இருக்க சத்தம் போடாம இருக்க. இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா அதை ஆன் பண்ணுது. அவளுக்கு தான் சொல்லுதான் பொறுங்க ஐயா. இங்க முடிச்சு அங்க தொட்டு அங்க போயிருக்கு. முதல்ல அங்க பிடிச்ச பிடி 2ஆம் தடவை இங்க வந்தது. ஆமா. அதுக்கப்புறம் இந்தங்கிட்ட ஒரு 4-5 பேர் இருந்தா பேட்டாவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க அம்மா இப்ப கடைசியில இங்க போய் நிக்கி. இப்ப பூரா ஓராமன்னு வைக்க போது பாத்துக்கோ. ஆமா. ஏன்னா போய் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்னத்த சொன்னாலும் நான் இப்படிதான்டா பேசிக்கிட்டு இருப்பேன். ஏக்கா ஏக்கா நீங்க பேசாம இருக்க. நீ உங்களை சொல்லல மொத்தத்துல சொல்லுத. துட்டுனாலும் யாருக்கா பேசாம இருக்க. அப்போ இங்க உள்ள பெண்களை போலதான் பார்வதா தேவி தேவியானோம். இன்றைய தினத்திலே நான் மடியிலக்க வருவம்னா வருவம். கண்டிப்பா வருவே ஆண்டவாங்கிறான். ஏ அம்மா பார்வதிய ஏ பார்வதி ஏ ஈஸ்வரியே பார்வதா தேவிய படியிலக்க வேண்டாம் அடி அம்மா பார்வதி. ஆமா அம்மா பார்வதிய அம்மா படியிலக்க வந்தையா பரிமோசம் வந்து சேரும் இலக்க வந்தையா இளங்க வந்து முதலக்க அமுதலக்க பார்வதியானி வந்து படிகளக்க வேண்டாமடி தேவி பார்வதியே இருந்திடம் கைலாசோ கையளக்க வேண்டாமடி இருந்திடம் கைலாசோ அடியளக்க வந்தையானா அடிமோசம் வந்து சேரும் இறையளக்க வந்தையானா வந்தையானா இளஞ்ச வந்து சேரும் அம்மா பார்வதி வந்தையா இருந்திடம்மா அண்ணன் தந்த பார்வதியே ஆண்டவனே பகவானே ஆமா முதலந்த சங்கரனே ஓடையா ஈஸ்வரனே இறையோனே சொல்லு இறையளந்த சங்கரனே ஓடன்னா இந்தையத அமதியில இந்தையத அமதியில இறையளந்த வருவினையோ தினத்திலே நான் இறையலக்க வருகிறேன். நான் வருவேன் ஆண்டவா என்றார். என் ஆதி சத்தியாகிய பார்வதா தேவி சொன்ன போது சொல்கின்ற விளையும் ஆண்டவா பகவானே என்ன பார்வதி என்னை ஏன் இறையலக்க வேண்டாம் என்கிறீர்கள்? எப்பா உன்னையவா ஏ பார்வதி இந்த உலகத்திலே என்னுடைய படைப்பிலே பலவிதமாக படைத்திருப்பேன். எப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா படைத்திருப்பேன். நீ பார்வதி ஒருவரை கூடாகவும் மறுவரை மற்ற ஒருவரை கூடராகவும் ஆமா மற்ற ஒருவரை
செவிடு பேடு நொண்டி மூக்கரை எப்பா நுண்டி முக்கரை ஒருவருக்கு பெரிய பெரிய வீட கொடுத்திருப்பேன். மானமாளிகை கூட சொத்து சோகம் நஞ்ச புஞ்ச வயக்காடு அத்தனையும் கொடுத்துருப்பேன். அங்க ஒரு குழந்தை இருக்காது. ஒரு முதல்ல இருக்காத. மற்ற ஒருவருக்கு குடிக்க உப்பிடாத குளிர்காதடி அம்மா பார்வதி. அந்த ஒரு குழந்தை இருக்காது. எப்பா அங்கே ஒரு குழந்தை இருக்கு. ஏ பார்வதி, ஓ படுக்க பாய் கூட இருக்காது. ஆமா அங்க 16 பிள்ளைய பெற்றெடுத்திருப்பான். எப்பா என் அருளால பிறந்து பார்வதி. இருக்க இடம் இருக்காது. 21 பொட்ட பிள்ளைய பெற்றெடுத்திருப்பான். இதெல்லாம் என்னுடைய படைப்பபடி அம்மா. மகிமணி பார்வதி. ஏ அம்மா பார்வதிய என்ன அண்ணம்மா? ஏழை மனம் கொண்டவள் இறக்க குணமுடையவள் அம்மா பார்வதியே. என்னோடு நீ வடிகளக்க வந்தையானால் அது என்ன இது என்னன்னு நோண்டி கேட்பேன். எப்ப அங்க நொட்டது கட்டது கேட்பேன். உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும் அம்மா. ஆமா எனக்கு படியளக்க நேரம் இருக்காதடி பார்வதி. இருக்காதடி பார்வதி. அதனால ஆமா நீ வேண்டாம். எப்பா வேண்டாம் ஆண்டவா, உங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியமா ஆண்டவா, நான் வழி இழந்து விட்டு வர்றது வரைக்கும் ஆமா வாயை திறக்க மாட்டேன். மறுவார்த்தை பேசணும். நான் வாயை திறக்கவே மாட்டேன் ஆண்டவா. என் ஆதி சக்தியா ஆகிய பார்வதா தேவி அண்ணன் கண்ணன் மேலிடத்திலே சத்தியம் செய்து கொண்டோம். மாதள பழத்தை பூரா பஞ்சாமிரதத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த அக்காமாரு பூரா பாய் சாப்பிட்டாவும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அம்மா நாளைக்கு அம்மா வருவாள்ல. எந்த அம்மா? அது முடாயமா இறங்கி வருவா. அம்மா சாமி சொத்து சாப்பிடாது. சாமி கண்ணை கொத்தும். நாங்களா சின்ன குழந்தைங்க தெய்வம் மாதிரி. அப்படியா அம்மா? சின்ன குழந்தை தான். உன் வீட்டுல விளக்க பத்தி வச்சு போய் முத்தம் கொடு. அது சுற்றும். ஏன அப்போ அம்மா குழந்தை தெய்வம். நீங்க குழந்தையப்பா? நாங்க குழந்தை இல்ல. ஒரு குழந்தைக்கு அப்பனா ஆயிருக்கான் இவன். மாயாண்டி உன் பிள்ளைய நீ இப்ப குழந்தை சொல்லி பிள்ளை உன் பிள்ளையா? ஏன ஆதி சத்யா ஆகிய பார்வதா தேவியும் பகவானும் எப்படி வழியிறக்க வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறா? இரேல உலகமெல்லாம் உலகமெல்லாம் அவரோ இறையணக்க பயணமான இறையணக்க ஐயா பாரேலும் மனமெல்லாம் சொல்லே அப்படி சொல்லே. பகவானும் பார்வதியோ போடு கொண்டு கந்தாலும் பரியணக்க பயணமான இந்த பகவானும் பார்வதியோ பகவானும் பார்வதியோ ஆண்டவனும் சத்தியுமா சொல்லே அப்படி சொல்லே. ஆளாக்கி வினைய கொண்டோ போடு கொண்டு கந்தாலும் அகிலம் எல்லாம் படியளந்தா படியளந்தா. எங்க பகவான் பார்வதியோ பகவான் பார்வதியோ
தப்பிடாமல் ஈஸ்வரனோ ஈஸ்வரியோ எரியரும்பு யானை முதல் நம் மனுக்களுக்கு இழந்து வாராரே அதே அந்த புவனமில்லா இழந்து வாராரே இறைந்த உலகம் எல்லாம் ஆண்டவனும் சத்தியோ ஆண்டவனும் சத்தியோ அமுதவந்து வாராரே ஆண்டவனும் சத்தியோ ஆண்டவனும் ஆதி சத்தியாகிய பார்வதாதேவியானவளும் அமுதலந்து வருகிறார்கள் இயரும்பு யானை முதல் என்ன உண்ணாமலுக்களுக்கு ஈஸ்வரம் ஈஸ்வரியுமாகவே இறையிழக்க வருகிறார்கள் அப்படி வருகிற வேலையிலே படியிழந்த களைப்பை போக்க வேண்டும் என்றும் பகவானும் பார்வதா தேவியுமாகவே ஆமையா படியிழந்த களைப்பை போக்கணும்னா ஆமா ஆலமரத்து அடியில வந்து அமர்ந்தார்கள் எப்பாருல குளுமையா இருக்கும்ல அந்த ஆலமரத்து அடியிலே வந்து அமர்ந்த வேலையில என்ன சுவாமி ஆதி சத்தியாகிய பார்வதாதேவி பெண்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது பார்த்துக்கோ என்னென்ன ஒரு இடத்துக்கு போய் இருந்தா சுத்தி சுத்தி என்ன நடக்கு எப்பா ஏது நடக்கு எவா காலத்துல எவ்வளவு நகை போட்டிருக்கா ஏன் ஆமா யாவா என்ன கலர் சங்கிலி போட்டு சேலை உடுத்திருக்கா போன வந்து முடக்கி 1500 பட்டு எடுத்து அவ்வளவு அழகா இருக்கு 1500 ரூபாய்க்கு பட்டு எடுத்திருந்தா அது அவ்வளவு அழகா இருக்கு எவன் முன்னாடியப்பா அம்மா ஏன ஓ எவா என்ன எத்தனை ரூபா பட்டு எடுத்திருக்கா ஆமா எந்த கடையில போய் கவரிங் சங்கிலி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கா கண்ணு சுத்துல வரும் இந்த அக்காயா அப்படி பிடிக்காவோ அம்மா அவ்வளவுதான் சொல்லுதுன்னு நினைச்சிட்டு பிடிக்காவும் இல்ல பொதுவானது ஏன யார் எந்தெந்த கடையில போய் தங்க நகை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு தான் சுத்தி பேசுவா பார்த்துக்கோ ஆத்தாணி அந்த ரேட்ல எடுத்தியோ முடியுமா அம்மா பாண்டி பொண்டாட்டி களத்துல அழகான நகை போட்டு காட்டி ஏன்னா அன்னைக்கு தங்க செம்போலி சொல்றா எனக்கு ஒரு பொண்ணு மூக்குத்தி எடுக்கல பொண்டாடி நகையா போட்டாப்பா நான் எனக்கு நகை அப்படி சுத்த வருமான கண்டு ஏன பாண்டி பொண்டாட்டிய பாரு இவ்வளவு காணும் நகைய களத்திராட்டி போட்டிருக்கா கவரிங்க போட்டிருக்காளோ பியாதியில போமா தங்கத்தை போட்டிருக்கா யாவா புருஷன் உழைச்சு இவாளுக்கு நகைய வாங்கி போட்டே இருந்து ஏயா நகைய அள்ளி போட்டிருக்கா அப்படின்னு சுத்துலதான் வரும் பார்த்துக்கலாம் அதனால அதே போன்று சத்தியாகிய பார்வதாகிய படியிழந்து கடற்பாரி கைலேங்கிரி பர்வதத்திலே கொலுவிருந்து வருகிறார்கள் அப்படி படியிழந்து கைலேங்கிரி பர்வதத்திற்கு அப்படி கொலுவிருந்து வருகிற வேளையில களைப்பை போக்குவதற்கு கண்ணன் கங்கையான் வரக்கூடிய காலத்தில் அப்படியே பார்வதாதேவியுடைய கண்ணானது சுத்துல வருது கீழே ஒரு சுரைக்கா கொடி தடியங்கா கொடி போயிட்டு இருப்பார் தடியங்கா கொடி போது அதுல தடியங்காய் தான் கட்டி இருக்கும் தண்டி அந்த பார்த்தா மேலையும் பார்த்தா மேல என்ன இருக்கு உன் கண்ணுல சுண்ணாம்ப வைக்க ஆலமரத்துல என்ன பாரு வேற ஒண்ணும் இருக்காது
ஆலம் பழம் இருக்கு பார்த்துக்கோ. ஆமா ஆலம்பழத்தையும் பார்த்தா பார்த்தா இந்த பகவானுக்கு என்ன அறிவு இருக்கு எது கெட்டு போச்சா? கெட்டு போச்சா? கீழே ஓடக்கூடிய கொடி 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 கொடியா இருக்கு. ஆமா காய பார்த்தா பெரிய காயா இருக்கு. பெரிய காயா இருக்கு. கொடிக்கும் இந்த காய்க்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க ஆலமரத்துல பாரு. ஏயா என்ன பழம் பொடிசா இருக்கு, ஆலம் மரம் பெருசா இருக்கு. மரம் பெருசா இருக்கு. இந்த கடவுளுக்கு என்ன பித்து பித்து பிடிச்சிருதான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆண்டவா என்ன இந்த கொடி சின்னது, ஆமா அதுக்குள்ள காய் பழம் பெருசா இருக்கு. பெருசா இருக்கு. உங்களுக்கு என்ன பகவான படைக்க தெரியாம எதை கொண்டு எதுல கொண்டு படைக்கணும்னு சம்பந்தம் இல்லாம ஆமா படைச்சிருக்கிய. அப்படி படைச்சிருக்கிய. இந்த பழமானது பொடி பழத்துக்கு இந்த பொடி கொடி கூட சேர்த்தா எப்படி இருக்கும்? இருக்கும். இந்த ஆலமரம் பெரிய மரமா இருக்கு. பெரிய மரமா இருக்கு. அந்த ஆலமரத்துல கொண்டு இந்த தடியங்கா கொண்டு வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்படி கூறுகட்டாக இப்படி படைச்சிருக்கீங்களேன்னு சொல்லி பகவானும் பார்வதியும் மேல கீழே பார்த்துட்டு மேல பார்த்தா பாரு. ஆமா ஆலமரத்துல இருந்த ஆலம்பழமானது பார்வதியா மூக்குல வந்து பட்டது பார்த்துக்கோ. மூக்குல வந்து பட்ட உடனே அப்பந்தான் யோசிக்கா என்னன்னு. ஆஹா பகவான் மூளையோட தாண்டா படைச்சிருக்காரு. எதனாலும் படைச்சிருக்காரு. இவன் கீழே இந்த கொடியில கிடந்த பழம் ஆலமரத்துல இருந்ததுன்னு வை தடியங்கா, அந்த பழப்ப நம்ம மூக்கில் விழுந்தா நம்ம மூக்கு என்னத்துக்கு ஆகும்? தப்பி உடஞ்சு சப்படைஞ்சு போயிருக்கும். ஈசன் எதை படைத்தாலும் கரெக்டாகவே படைத்தார் என்றார். பார்த்தால் பார்வதா தேவியான ஆண்டவா பகவானே, உங்க படைப்பிலே பலவிதமாக இருக்கு, அதுல இது ஒரு விதமா இருக்கு ஆண்டவா என்றார். பார்த்தார் இப்படியே ஆலமரத்தை சுத்தி சுத்தி பார்த்து கொண்டே இருக்கிறார். கண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் நாமல் தங்கை நாமல் மீது சத்தியம் செய்து கொடுத்தாள் அல்லவா, இவளை கண்டிப்பா இன்னைக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமென்று என் ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் அம்மா அம்மா மகேஸ்வரியே பரிசோதனை செய்ய வேணுமே என்றோ என் பெருமான் கோபால கண்ணன் நரசிம்மமூர்த்தி நாராயணன் மாந்துரங்கன் பண்டரிநாதன். ஆமா அந்த பச்சைமான் என் பெருமான் கோபால கண்ணன். ஆமோ இந்த பார்வதா தேவியே இன்னைக்கு பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்டிப்பாக பார்க்க வேண்டும். என் ஆலமரத்திலே ஒரு 5 வயது பாலகனாக போய் நின்றார். வடிவம் கொண்டிருந்தார். அடுமாறு மேய்க்கக்கூடிய ஒரு ஆயர்குல பையனை போல, எப்ப ஆயர் திருவனை போல என் மாயவன் கோபாலக்கண்ணன் 5-6 ஆடுகளையும் பற்றி கொண்டு ஆலமரத்து அடியிலே ஆடுகளை விட்டு மேல இருந்து கொலைய வெட்டி வெட்டி போட்டாரு. வெட்டி வெட்டி போடுறாரு. அதுல வெட்டி வெட்டி போடும் போது ஏனே முனைக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை வெட்டுதாரு. பார்த்து புத்திசாலி பையன், ரொம்ப விவரமான பையன், புத்திசாலி பெற்றெடுத்த மாமனா இப்படிதான் இருக்கணும். பார்த்து ஏனே முனிக்கோப்புல இருந்து அடிக்கோப்பை எப்படி வெட்டுதான்? எப்படி வெட்டுதான்? ஏப்பா டக்கு 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 வெட்டுதான். டக்கு டக்குன்னு வெட்டுதான். அவன் வெட்டுத கட்டக்காரன் பாதையில பிடிச்சி வெட்டுதான். அவன் வந்து ஆப்பு வச்சு விட்டுருப்பான். பாட்டுக்கோ மரத்தை வெட்டல, ஆப்பு வைக்கோம்னா ஆப்பு வச்சு ஆப்பிளை வச்சு ஆப்பே அவங்களுக்கு இறக்குறா. மத்தியானம் ஒரு ஆப் அடிச்சுட்டு வந்திருக்கான். அந்த ஆப் இறக்குது. இப்ப இவன் ஆப் வச்சுட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சந்தோஷமா பங்குனி மாசம் பூராச்சவாக்கி போன சந்தோஷம். ஆமா சந்தோஷமா தான் இருந்தாடா. சிரிச்ச முகமாக அப்படியே 21 பாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. ஏனே பங்குனி மாசத்துக்கு முன்னால எப்படி வச்சாங்க ஸ்டேட்டஸ்? ஏப்பா ஸ்டேட்டஸ் எப்படின்னு போட்டான்? உன்னை இப்ப பார்க்கணும்.
இப்ப எப்படி போடலாம் தெரியுமா? எப்படி போடுறான்? ஒரு மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு நம்பி. நான் விழுந்தேன் கேளுக்குள்ள, இப்ப கிடந்தேன் கேளுக்குள்ள அப்படின்னு